சாபு 3 இதுதான் நம்ம இப்போ கொடுக்குற ஆஃபர். 3 மந்த்துக்கான இஎம்ஐ வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்ம பே பண்றோம். அவங்க வாங்குற பிளாட் சைஸ்ல 30 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காசு வந்து ப்ராப்பர்ட்டிலே பேர் பண்றோம். 30,000 ரூபாய்க்கான கிஃப்ட் வச்சுமே தரும். பட்டாபுரம் டைடல் பார்க்ல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாம். ஸோ நம்ம சைட் என்ட்ரன்ஸ்லேயே பஸ் போறது வரதுலாம் நீங்க பார்க்கலாம். நம்ம சைட்ல இருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ல வேப்பம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரே நாள்ல 120 பிளாட் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல புக்கா இருக்கு. இது வந்து மேசிவ் ரெஸ்பான்ஸ். இங்க யாரெல்லாம் இடம் வாங்குறீங்களோ உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இந்த ஒரு சைட்டை சொல்லலாம். சைட்டுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் கடைகள் எல்லாமே இருக்கு. ஸோ வரவங்க வீடுகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்க சைட்டுக்குள்ளே வருவீங்க. டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் ப்ராஜெக்ட். இன்னும் ஒரு 3 to 4 இயர்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆர் ட்ரிபிள் த ப்ரைஸ் வந்து 100% இந்த ஏரியா வந்து. வேணுகோபால் ஃப்ரம் டைடல் பார்க். அப்படியே இங்க இருந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க இன்னும் ஜூம் பண்ணுங்க நல்லா தெரியுதா அந்த ஹைட்டான பில்டிங்? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைடல் பார்க். நம்மளுடைய பட்டாபிராம் டைடல் பார்க் பக்கத்துல இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலா நிறைய பேர் பாய்ஸ் படத்துல பார்த்திருப்பீங்க. ஐ அம் வேணுகோபால் ஃப்ரம் டைடல் பார்க் அப்படின்ற ஒரு காமெடி காமெடி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ நீங்களும் வேணுகோபால் ஃப்ரம் டைடல் பார்க் ஆகலாம் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில நீங்க இடம் வாங்கினீங்கன்னா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்சலுடைய செரினோ பட்டாபிராம் டைடல் பார்க் பக்கத்திலே ஒரு சூப்பரான லே அவுட் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 11 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கிடலாங்க. இந்த பட்ஜெட்ல டைடல் பார்க் பக்கத்துல நீங்க இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா கூட வாங்கவே முடியாது. வேற லெவல் காம்படிட்டிவ் பிரைஸ், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்த பட்ஜெட்ல தரது எங்களுக்கே வந்து ஒரு ஷாக்கிங் தான். எப்படிப்பா இந்த அளவுக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அதுவும் டைடல் பார்க் பக்கத்துல இந்த ரேட்டுக்கு தராங்களே, நாங்களுமே ஒரு நல்ல ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான பிரைஸ்ல தந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ராஜெக்ட் எங்க இருக்கு, என்ன பிரைஸ், என்னென்ன மாதிரியான ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்கு, எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராஜெக்ட் ப்ராப்சலுடைய செரினோ அப்படின்ற ஒரு சூப்பரான நியூ ப்ராஜெக்ட் பார்க்க வந்திருக்கோம். ப்ராப்சலை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சேனல்ல நிறைய வீடியோ பண்ணிருக்கோம். நல்ல ஒரு ட்ரஸ்டபிளான கம்பெனி, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்குமே ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் நம்ம பட்டாபிராம் டைடல் பார்க் பக்கத்தில். பட்டாபிராம் டைடல் பார்க்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாம். இது லொகேஷன் எந்த ஊர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிவன் வாயில் அப்படின்ற ஒரு லொகேஷன்ல தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. ஆக்சுவலா நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச் தெரியுதா, அது வந்து பாத்தீங்கன்னா பஸ் ரூட். ஆக்சுவலா ஸோ நம்ம சைட் என்ட்ரன்ஸ்லேயே பஸ் போறது வரதுலாம் நீங்க பார்க்கலாம். நான் இப்போ ஆக்சுவலா பேசிட்டு இருக்கோம், பஸ் ஒன்று போச்சு. நான் கிளிப்பை ஆட் பண்றேன், நீங்க பாருங்க. பஸ் ஆக்சஸ் ஃப்ரீக்வெண்டா இருக்கிற ஒரு சைட்டு. இது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ல வேப்பம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சஸ், பஸ் ஆக்சஸ், நல்லா இருக்கிற சுத்தி எக்கச்சக்கமான வீடுகள் இருக்கிற நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் சைட்டை சுத்தி காமிச்சிடறேன், அப்படியே சுத்தி பாருங்களேன். ஜாக்பாட், இங்க யாரெல்லாம் இடம் வாங்குறீங்களோ உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இந்த ஒரு சைட்டை சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு 11 லட்சம் ரூபாய்க்கு இந்த மாதிரி லொகேஷன்ல இந்த மாதிரி டெவலப்டான ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம். நான் சும்மா சொல்லல. நீங்க வரவங்க இங்க ரேட் எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு வாங்குறீங்கன்னா கடைசியா நீங்க இங்க தான் வாங்குவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ். ஃபர்ஸ்ட் சைட்டை சுத்தி பாருங்களேன். பிளாக் டாப் ரோட்லாம் பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு பெரிய வைடான பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா பேவர் பிளாக் ரோடு கொடுத்துருக்காங்க. எல்லா பிளாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டாப் கனெக்ஷன் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க, அவென்யூ ட்ரீஸ் இருக்கு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு. என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம சைட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா 75,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற வாட்டர் டேங்க் இருக்கு. ஸோ வாட்டர் லாகிங் ப்ராப்ளம் இல்லாத ஒரு ஏரியா. கிரவுண்ட் வாட்டர் லெவலும் நல்ல ஒரு சூப்பரான கிரவுண்ட் வாட்டர் லெவல் இருக்கிற ஒரு லொகேஷன் தான் அது. சைட்டுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் கடைகள் எல்லாமே இருக்கு. ஸோ வரவங்க வீடுகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்க சைட்டுக்குள்ளே வருவீங்க. அதையும் நான் காட்டுறேன். ஸோ வீடு கட்டி வரீங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்லாம உடனே வீடு கட்டி குடியேறலாம் அப்படின்ற ஒரு லொகேஷன் தான் இது. ஸோ இங்க ஸ்கூல் காலேஜஸ் நியர்பைல நிறைய இருக்கு. ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் எல்லா வசதிகளும் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு கரெக்டான பர்சன் கிட்ட போய் மொத்த டீட்டெயில் நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் நல்லா இருக்கேன். ஸோ இங்க இடம் வாங்கினா எல்லாருமே ஃப்ரம் டைடல் பார்க்கா எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான சைட் போட்டிருக்கீங்க. ஆமா பிரதர். சரிங்க, இப்போ இந்த லொகேஷனோட ஹைலைட் என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன். லேண்ட்மார்க்கே இந்த சைட்டுக்கு டைடல் பார்க் தான். டைடல் பார்க் பக்கத்துலயே இருக்கு. ஸோ இங்க நியர்பைல ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்னெல்லாம் இருக்கு அதை பத்திலாம் கொஞ்சம் சொல்றேன். கண்டிப்பா பிரதர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லியிருப்பீங்க, இந்த ப்ராஜெக்டோட நேம் பாத்தீங்கன்னா செரினோ. ஸோ டோட்டலா இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 ஏக்கர் ப்ராஜெக்ட் இது. அட் பிரசன்ட்ல வந்து நம்ம ஒரு 10 ஏக்கர் வந்து டெவலப் பண்ணிருக்கோம் இப்போ கம்ப்ளீட்டாவே. ஸோ 10 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 294 பிளாட்ஸ் வந்து நம்ம பண்ணிருக்கோம் பிரதர். ஓகே. ஸோ 33 ஃபீட்ல வந்து ரோடு, 30 ஃபீட் அண்ட் 24 ஃபீட் 3 டைப்லுமே வந்து ரோடு கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட பிளாட்ஸ் அவைலபிள் வந்து இந்த சைட்ல வந்து. ஸோ 600ல இருந்து மினிமம் கால் கிரவுண்ட்ல இருந்து பிளாட் அவைலபிள் இருக்கு. ஸோ மினிமம் நீங்க எடுத்தா ஒரு 11.5 ல இருந்து 12 lakh rupees இருந்ததுனாவே இந்த இடத்துல நீங்க வந்து இடம் வாங்கலாம். உங்களால கண்டிப்பா முடியும் உங்களுக்கு. கண்டிப்பா. ஸோ மினிமம் லெவல்ல இருந்து இங்க வந்து நீங்க வாங்கிட்டு வரலாம் உங்களுக்கு. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். கரெக்டா? கண்டிப்பா. இது நம்ம செகண்ட் இது வந்து நம்ம வீடியோ வந்து இதில் நம்ம பண்றோம். ஆக்சுவலா லான்ச்
லான்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஒரு நாள்ல எவ்வளவு பிளாட் புக் ஆச்சு அது மட்டும் சொல்லுங்க. லான்ச்ல மட்டும் ஒரு 120 பிளாட் கிட்ட நமக்கு ஒரே நாள்ல 120 பிளாட் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல புக் ஆயிருக்கு. இது வந்து மேசிவ் ரெஸ்பான்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு பீக் அப்ரிசியேஷன் இருக்கிற ஒரு லொகேஷன். எக்ஸலண்டான லொகேஷன். மேஜர்லி நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரோடு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சோ திருப்பதி போற பைபாஸ் இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். ஓகே. ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தா ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். ஸ்கூல்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லி ஆகணும். இங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் இருக்கு, சென்ட் ஜான்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. காலேஜ் எடுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பஜ்ரங் காலேஜ், ஸ்ரீராம் காலேஜ், ஜெயா காலேஜ், இது எல்லாமே வந்து ஒரு 10 நிமிஷத்துல வந்து நீங்க காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே போயிட்டு வரலாம். எல்லா காலேஜ் ஸ்கூலுக்கு பஸ்ஸுக்கு வந்து கம்ப்ளீட்டா நம்ம ரோட்ல வந்து போயிட்டு தான் இருக்கு. இது ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த லொகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பைபாஸ் சொல்லியாச்சு, ரயில்வே ஸ்டேஷன் சொல்லியாச்சு. இதுவே ஒரு பெரிய அப்ரிசியேஷன். அது மட்டும் இல்ல, டைட்டில் பார்க் ஆல்ரெடி வந்தாச்சு. இந்த லொகேஷன் ஆல்ரெடி அப்ரிசியேஷனா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மிஸ் பண்ணாக்கா ஸோ ஃபியூச்சர்ல பார்க்கும்போது 4000 5000 போகும்போது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா. நாங்க இதுதான் ரைட் டைம் டு இன்வெஸ்ட். அந்த லொகேஷன் பாத்தீங்கன்னாக்கா வேப்பம்பட்டு லொகேஷன்ல இன்வெஸ்ட் பண்றது கரெக்டான பிளேஸ். டைம் வந்து இதுதான் பிரதர். சூப்பர். ஸோ நான் அடிக்கடி டைட்டில் பார்க்கை இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் எதனால டெவலப் ஆச்சு? ஆப்வியஸா ஓஎம்ஆர் டைட்டில் பார்க் வந்த அப்புறம் தான் டெவலப் ஆச்சு. ஸோ டவுன் லைன் ஒரு 5 to 6 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேசிவா வந்து ஓஎம்ஆர் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ இங்கேயுமே ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட வந்துருச்சு. இன்னும் ஒரு 3 to 4 இயர்ஸ்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப இருக்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆர் ட்ரிபிள் த பிரைஸ் வந்து 100% இந்த ஏரியா வந்து கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன். கிட்டத்தட்ட ஒரே நாள்ல வந்து 120 பேர் வாங்கியிருக்காங்கன்னா இங்க இருக்கிற சரௌண்டிங்ஸ்லாம் பார்க்காம அப்ரிசியேஷன் செக் பண்ணாம மக்கள் யாருமே வாங்க மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க சொன்னது உண்மைதான். ஏன்னா ஸோ ஒரு பிளாட்டை பார்க்கறதுக்கு வரதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு 4 ப்ராஜெக்டோ 10 ப்ராஜெக்டோ பார்த்துருப்பாங்க. 120 பேர் இங்க வந்து புக் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்து தான் ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க வந்து அதோட பெட்டரா ஃபீல் பண்ணதுனால தான் இங்க வந்து புக்கிங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பிளாட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுமே போயிட்டாங்க. ஸோ இங்க வந்து வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸ்மே நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டவுன்ல சொன்ன மாதிரி 1 to 2 இயர்ஸ்ல பார்க்கும்போது இப்போ நானே என்னோட ப்ராஜெக்ட் இருந்தால் இப்போ நான் 10 ஏக்கர்ஸ் தான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் 2 ஒரு 10 ஏக்கர்ஸ், ஃபேஸ் 3 ஒரு 10 ஏக்கர்ஸ். இது நான் போகும்போதே டவுன் லைன் ஒரு 3000 rupees வரைக்கும் நான் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி போயிடுவேன். ஸோ 3000 நான் சொல்றது இப்போ இருக்கிறத விட கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 40 to 50% இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி நீங்க நாங்க 3000 விட்டோம்னா ஃப்ரண்ட்ல இருக்க பிளாட்ஸோட ரேட்ஸ் கண்டிப்பா அதோட அதிகமாக தான் இருக்கும். அந்த அப்ரிசியேஷன் வேல்யூல வந்து இன்னைக்கு வாங்கினா 100% இருப்பாங்க. சூப்பர். ஸோ இவ்வளவு பேர் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா லீகல்லாம் கரெக்டா இருக்கவே தான் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ இருந்தாலும் உங்க சைட்ல நீங்க வந்து லீகல் கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஸோ 100% நம்ம லீகல் கிளியரா இருக்கும். என்ன அப்ரூவல் அதையும் சொல்லிடுங்க. டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ லீகல் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ப்ராஜெக்ட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க சைட்ல இருந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆமா 100% நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ எங்க சைட்ல நாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகே. ஸோ ப்ராப்பர் லீகல் பேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஆல் லீடிங் பேங்கர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ பேங்க் லோன்ஸுமே நம்ம ப்ராசஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சூப்பர் சார். ஸோ எல்லாமே நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். பிரைஸை பத்தியும் சொல்லிடலாம். என்ன ரேட்டுக்கு நீங்க தரீங்க, இங்க என்ன ரேட் போகுது? கண்டிப்பா. ஸோ இங்க மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 2490 இப்போ போயிட்டு இருக்கு. நியர்பைல ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு, வர வழியிலே கூட இருக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் வரும்போதுமே அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த பிரைஸிங் கம்பேர் பண்ணும்போது 500 rupees வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம ப்ராப்ஷன் லேண்ட்ல இருந்து டிஸ்கவுண்டா பண்ணி 1840 rupees தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து 1840 per ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான் பண்றோம். 1840 இதுதான் வந்து per square feet வந்து கொடுக்குறோம். கண்டிப்பா இப்பலாம் 2000 ரூபாய் கம்மி வாங்குறது ரொம்ப பெரிய விஷயமா. கண்டிப்பா எல்லா இடத்துல லேண்ட் ரேட் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. 1840 per square feet வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம். இதுமே நெகோஷியபிளா? கண்டிப்பா பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் அமௌண்ட் தான். நீங்க வந்து பாருங்க, வந்து கேட்டு பிரைஸ் நெகோஷியேட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். யூஸ்வலாவே ப்ராப்பர்ட்டி சைட்ல இருந்து நல்ல ஒரு ஆஃபர்லாம் தருவீங்க. கரெக்டா? கண்டிப்பா. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த வாட்டி என்ன ஆஃபர் இருக்கு? கண்டிப்பா. ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்து தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைமே வந்து பெட்டர் ஆஃபரோட தான் வந்திருக்கும். சாபு 3 இதுதான் நம்ம இப்போ கொடுக்குற ஆஃபர். ஓகே. ஆமா. ஸோ சாபு 3ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுவோம். இங்க அப்படி கிடையாது. சாபு 3ல 3மே கஸ்டமர் கொடுக்குறோம். ஓகே. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 மந்த்துக்கான இஎம்ஐ வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம பே பண்றோம். சூப்பர். ஏன்னா இப்போ ஸ்கூல் லீவ்லாம் வந்துருச்சு, அவங்கள ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு 3 மாசத்துக்கு வந்து நம்ம ப்ராப்ஷன் லேண்ட்ல இருந்து அந்த பர்டனை வந்து நம்ம கம்மி பண்றோம். அது மட்டும் இல்லாம அவங்க வாங்குற பிளாட் சைஸ்ல 30 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காசு வந்து ப்ராப்ஷன்ல பேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் தான் கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ 30 ஸ்கொயர் ஃபீட். அடடே 30 ஸ்கொயர் ஃபீட்னா நல்ல ஒரு பைக் எடுத்துட்டு வந்து தாராளமா நிப்பாட்டலாமே. தாராளமா நிப்பாட்டலாம். சோ 30 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காசை வந்து நம்ம பேர் பண்ணி கொடுக்குறோம். இதோட மட்டும் நிறுத்தாம 30000 ரூபாய்க்கான கிஃப்ட் வச்சமே தரோம். 30000 ரூபாய்க்கு கிஃப்ட் வச்சு தரோம். ஓகே. அதை வச்சு அவங்க எங்க இது பண்ணிக்கலாம், பிரைஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லனா அவங்களுக்கு எங்க வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி கிஃப்ட் வச்சு 30000 கான கிஃப்ட் வச்சு நம்ம பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். இதுதான் சாபு 3 அப்படின்ற ஒரு ஆஃபர். அதாவது இங்க இடம் வாங்குற கஸ்டமருக்கு
30 ஸ்கொயர் ஃபீட் இடம் ஃப்ரீயா தராங்க. 3 மாசம் மந்த்லி இஎம்ஐ ஃப்ரீயா இவங்க கம்பெனி சைட்ல இருந்து பேர் பண்ணிக்கிறாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் ஒர்த் ஆஃப் கிஃப்ட் வச்சு தராங்க. சோ வேற லெவல் ஆஃபர் உண்மையாவே இது வரைக்கும் நீங்க தந்ததுல இதுதான் மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சூப்பர். சோ பிரைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரீசனபிள் பிரைஸ் 1840 per ஸ்கொயர் ஃபீட். நீங்க ஒரு 600 வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 11 லட்சம் ரூபாய் தான். சோ நீங்க பேங்க் லோன் போறனால நீங்க போய் முடியும். பண்ணி கொடுக்கலாம். உங்க சிபில் நல்லா இருந்ததுன்னா அப் டு 80 to 90% பேங்க் லோன் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட சிபில பேஸ் பண்ணி 80 to 90% வரைக்கும் நம்ம லீடிங் பேங்க்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். சோ அப்பனா வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ கூட ரொம்ப கம்மியா தாங்க வரும். சோ இந்த மாதிரி லொகேஷன்லாம் இடம் வாங்குறத மிஸ் பண்ணிடாதீங்க. வரவங்க நீங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ சைட் விசிட்டும் இருக்கு கரெக்ட்டா? கண்டிப்பா கொடுத்துடலாம். கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க வீட்ல பிக்கப் பண்ணி திரும்ப கூட்டி போய் வீட்ல டிராப் பண்ற வரைக்கும் எண்ட் டு எண்ட் சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துடலாம். வீடியோல ஒரு நம்பர் வருது பாத்தீங்களா கீழ, அந்த நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட் அப்படின்னா போதும், அவங்களே வண்டி அனுப்பிச்சிடுவாங்க. வரும்போது ஃபேமிலியோட வாங்க. வீக்கெண்ட்ல ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே போகும்போது டாக்குமெண்டோட வீட்டுக்கு போவீங்க. கண்டிப்பா. சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ராசியான சைட். ஏன்னா ஒரே நாள்ல 120 பிளாட் புக் பண்ணிருக்காங்க. சோ வந்து பார்த்து பிடிச்சதுன்னா பர்ச்சேஸ் பண்ணீங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஒரு நல்ல வீடியோல சந்திப்பேன். Signing off. It's me Tinto. Tata bye. See you and take care. Thank you sir. Thank you so much.